லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 21. இயேசு அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவுக்கு சகோதரராக, தாயாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? இறை வார்த்தையை கேட்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். எந்த அளவுக்கு நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இயேசுவின் குடும்பத்திலே உறுப்பினர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த ஆன்மீக உறவு மிகவும் வலிமையான உறவு, எப்பொழுதும் நிலைத்திருக்கும் உறவு, பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் உறவு, மக்கள் மத்தியிலே, மக்களுடைய இதயத்திலே நாம் இடம்பெறுகின்றோம். உதாரணத்திற்கு அன்னை தெரசாள் இறை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்ந்தார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, தொழு நோயாளர்களுக்கு மருந்து கொடுப்பது, அவர்களை பராமரிப்பது, இப்படியாக இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்ததால் இன்றும் அவர் மக்களுடைய இருதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசுவினுடைய குடும்பத்திலே நாம் உறுப்பினர்கள். For the blood relations will come to an end by the physical death, whereas those who are related by and in the word of God become glorified and live forever, not only in heaven but in the hearts of the people. That's why several saints influence the world in such a way that they are known as if they are living right now on this earth. The word of God has creative power and life.